சி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஷார்ப்ல பாடுங்க. அதெல்லாம் என்னது? மேல் வாய்ஸோட ஃபீமேல் வாய்ஸோட செஸ் வாய்ஸ் ரேஞ்சஸ். பாடும்போது ஆண் பெண் ஸ்ருதி டிஃபரன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுமா? ரெண்டு பேரோட வாய்ஸும் வேற வேற டைப்பா இருந்தாலுமே எப்படி ஒன்னா சேர்ந்து பாட முடியுது அப்படிங்கறத பத்தியும் அதோட ரகசியத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் இவங்களோட வாய்ஸ் டைப் என்ன, அவங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்ருதி ரேஞ்சஸ்லாம் என்ன, அதை பத்தியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அடிப்படையான விஷயங்கள், அதாவது எத்தனை விதமான ஸ்ருதி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கத்துக்கும் போது ஒரு கட்ட ஸ்ருதி, 5 கட்ட ஸ்ருதி, 5.5 கட்டையில பாடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதுவே வெஸ்டர்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா சி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஷார்ப்ல பாடுங்க, இந்த மாதிரி சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் என்னது, அதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்ருதி பத்தின நாலேஜை நாம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்ப கர்நாடிக் மியூசிக்ல சரி கம பத நிசா அப்படின்னு நாம படிக்கிறோம் இல்லையா? அதுவே தான் சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்கேல்ல நாம அந்த மாதிரி படிக்கிறோம். அதாவது இப்ப சா அப்படிங்கிற ஸ்வரத்தை தான் சி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்ப ரி அப்படின்னா அது வந்து சி ஷார்ப். அந்த மாதிரி ஒன்னொன்னும் போயிட்டே இருக்கும். இப்ப ரீல 2 வகை இருக்கு, கால 2 வகை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், அந்த மாதிரி அதுவும் வரிசையா வந்து நமக்கு இருக்கும். ஸ்ருதி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை விதமான ஸ்ருதி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப சி டு சி, பேஸா டு ஹைசா, நடுவுல எத்தனை விதமான நோட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் ஒரு ஒரு ஸ்ருதி அப்படிங்கிறது. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்ருதி பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சிங்கிங் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு சீல இருந்து இன்னொரு சி வரைக்கும் ஒரு ஆக்டேவ், ஒரு ஸ்தாயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சால இருந்து ஹை சா வரைக்கும் ஒரு ஆக்டேவ். இப்ப இன்னும் ஈஸியா இதை புரிஞ்சுக்கணும்னா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து C3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த C3ல இருந்து C4 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஆக்டேவ். இந்த ஆக்டேவ்க்கு இடையில இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் C3, அடுத்து C ஷார்ப் 3, அடுத்து D3, D ஷார்ப் 3, E3, E ஷார்ப்னு ஒரு நோட் கிடையாது, அதனால F3, அடுத்து F ஷார்ப் 3, G3, G ஷார்ப் 3, A3, A ஷார்ப் 3, B3, அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் C4. இந்த C3ல இருந்து C4 வரைக்கும் நமக்கு ஒரு ஆக்டேவ். அதாவது இப்ப இந்த சி தான் நம்ம வந்து சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சா இது வந்து ரீ, ஆனா ரீ1, ரீ2, கா1, கா2, மா1, மா2, பா, தா1, தா2, நீ1, நீ2 அண்ட் அப்பர் சா. இப்போ நம்ம பாடுற சரிகம பதனிசா கீழ் சால இருந்து மேல் சா வரைக்கும், நடுவுல அந்த ரீ, கா, மா, தா, நீ இதனோட வெரைட்டிஸும், அதாவது சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த வெரைட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆக்டேவ். ஸோ மொத்தம் 12 ஸ்வரங்கள் இருக்கு. இப்போ இதுல நீங்க மேல் வாய்ஸ் பத்தியும் ஃபீமேல் வாய்ஸ் பத்தியும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ அந்த மாதிரி ஸ்ருதிகள்ல மேல் வாய்ஸ் வந்து பாட முடியும். அதுக்கும் கீழே நம்ம பி, ஏ ஷார்ப், ஏ அந்த மாதிரி ஸ்ருதிலையும் பாடுவாங்க. இப்ப மேல் வாய்ஸ்ல ஒருத்தர் சி ஸ்ருதி எடுக்கிறாரு அப்படின்னா அந்த C3 தான் அவரோட சாவா இருக்கும், பேஸ் நோட்டு சாவா இருக்கும். அதுல இருந்து
அடுத்த C4 வரைக்கும் மிடில் ஆக்டேவ், மத்தியஸ்தாயி. இந்த C4ல இருந்து இந்த பக்கம் ஹையர் ஆக்டேவ், அதாவது தாரஸ்தாயி. இந்த C3ல இருந்து இந்த சைடு மந்திரஸ்தாயி, லோயர் ஆக்டேவ். இந்த 3 ஆக்டேவ்ல பாடுவாங்க. இப்ப இதுவே C ஷார்ப் எடுக்கிறாங்க, D எடுக்கிறாங்க, D ஷார்ப் எடுக்கிறாங்கன்னா அங்கிருந்து நாம அதை கவுண்ட் பண்ணிக்கணும். இப்ப D எடுக்கிறாங்க அப்படின்னா D3ல இருந்து அடுத்த D4 வரைக்கும் ஒரு ஆக்டேவ், D4க்கு மேல இருக்கக்கூடியது ஹையர் ஆக்டேவ், இங்க D3க்கு கீழே இருக்கக்கூடியது லோயர் ஆக்டேவ் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இதையே சரிகம பதனிசால சாப்பாசால பார்த்தோம் அப்படின்னா C3 வந்து சா, G3 வந்து பா. அதாவது ஃபீமேல் வாய்ஸோட ஆரம்ப ஸ்ருதி வந்து இவங்களோட பாவா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பர் சா வந்து C4. அதே மாதிரி G4 வந்து அப்பர் பா, தாரஸ்தாயில இருக்கக்கூடிய பா. அதே மாதிரி கீழே G2 வந்து லோயர் பா. இதுக்குள்ள ரொம்ப போனோம்னா டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது நம்ம சொல்றது. மேல் வாய்ஸஸ் வந்து ஹெட் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாடும்போது அவங்களால ஸ்ருதியிலிருந்து ஹைல கூட அவங்களால பாட முடியும். மேல் வாய்ஸஸோட டைப்லாம் என்ன, அவங்களோட வோக்கல் ரேஞ்சஸ்லாம் என்னங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபீமேல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நான் சொல்லியிருக்கேன். ஃபீமேல் வாய்ஸ் வந்து இப்போ ஜி ஸ்ருதியில் பாடுறாங்க அப்படின்னா G3 அவங்களோட சாவா இருக்கும். அதுக்கப்புறம் D4 அவங்களோட பாவா இருக்கும். G4 அவங்களோட அப்பர் சாவா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த C5க்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய D5 தான் அவங்களோட அப்பர் பாவா இருக்கும். இந்த சாக்கு கீழே லோயர் பா வந்து D3 இருக்கும். இப்போ இவங்களோட மிடில் ஆக்டேவ் வந்து அதாவது மத்தியஸ்தாயி வந்து G3ல இருந்து G4 வரைக்கும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி G4ல இருந்து மேலே பாடும்போது அது வந்து ஹையர் ஆக்டேவ் ஆயிடுது. அதே மாதிரி இங்க G3க்கு கீழே பாடும்போது அது லோயர் ஆக்டேவ் ஆயிடுது. இப்ப மேல் வாய்ஸுக்கும் ஃபீமேல் வாய்ஸுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த C ஸ்ருதியையும் G ஸ்ருதியையும் மட்டும் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் இதை வச்சு நீங்க மற்ற ஸ்ருதியெல்லாம் அதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப C வந்து முன்னாடியே ஆரம்பிக்குது. அவங்களோட பாதான் ஃபீமேல் வாய்ஸோட சாவா இருக்கு. C ஸ்ருதியில அதாவது C3ல இருந்து ஒரு மேல் வாய்ஸோட மத்தியஸ்தாயி ஆரம்பிக்குது. ஆனா C ஸ்ருதியோட பால இருந்து தான் ஃபீமேல் ஸ்ருதியோட மத்தியஸ்தாயி ஆரம்பிக்குது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது மேல் வாய்ஸோட ஃபீமேல் வாய்ஸோட செஸ் வாய்ஸ் ரேஞ்சஸ். இதுவே அவங்க ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடும்போது அவங்களால இன்னும் கொஞ்சம் ஹையரா பாட முடியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் C ஸ்ருதியில மேல் வாய்ஸ் பாடுறாங்க அப்படின்னா அதே C ஸ்ருதியில இந்த C4 சாவா எடுத்துக்கிட்டு தான் ஃபீமேல் வாய்ஸ் பாடுவாங்க. அவங்களால இந்த C3க்கு இறங்கி லோவா பாட முடியாது. அதனால இந்த அதாவது ஒரு மேல் வாய்ஸோட அப்பர் சாவை தான் நாம பேஸ் சாவா எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ருதி பத்தின விளக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்ல முடியாது. அதனால இந்த வீடியோவோட பார்ட் 2ல நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன்.